என்னட்டி அம்மா, நைட்டு அப்படி என்ன தூக்கம், பின்னாடி கதவு கூட பூட்டாமல் விட்டுட்ட? இல்லைத்த, நான் பூட்டிட்டு தான் தூங்க போனேன். நான் காலையில் எந்திரிச்சு போனப்போ திறந்து தானே கிடந்துச்சு. இல்லையே, எனக்கு பூட்டின ஞாபகம் இருக்குதே. அப்போ நான் போய் சொல்கிறேங்கிறியா? நான் எதுக்கு நைட்டு கதவை திறந்து விட்டேன்னு இப்ப தெரியுதா? நீ ரொம்ப அறிவாளிதான், சூப்பரா சண்டை போட வச்சுட்ட. என்ன காலையிலே ஆரம்பிச்சாச்சா உங்க பிரச்சனை? சரி சரி, அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. அப்பா அம்மா இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு எலுமிச்சப்பழம் உருண்டு வருது. ஐயோ ஆமாங்க, தொடாதடா, தொடாத. கடவுளே, என்ன இது? என் வீட்டில் என்னென்னமோ நடக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? வீட்டு கதவு திறந்து கிடந்ததுக்கும் வித்யா காரணம் இல்லை, ஏதோ ஒரு சக்தி. இதை இப்படியே விடக்கூடாது. நீ பயப்படாத, ஏதாவது ஒரு நல்ல இடமா போய் பூஜை பரிகாரம்னு பண்ணிடலாம். சரிம்மா, உடனே பார்த்துடலாமா? என்னங்க, ரொம்ப சத்தம் கேட்குது, பயமா இருக்குதுங்க. எனக்கும் தாம்மா பயமா இருக்குது. குலசாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. 7 வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு தப்பா 12 சனிக்கிழமைன்னு ஒவ்வொரு கோயிலா போய் யார் என்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சாச்சு. ஆனா நிலைமை இன்னும் மோசமாக்கிட்டே போகுதே, ஒண்ணுமே சரியாகலை. 4 மாசமா பிஸ்னஸ் இல்லை, காசு பணம்லாம் வீணா போறதா மிச்சம். ரொம்ப பயமா இருக்குது. நிம்மதியா தூங்கி பல மாசம் ஆயிடுச்சு. சார், அருண் சார், அருண் சார். வாங்க சார், அசோக் சார், நாகராஜ் சார், வாங்க உட்காருங்க. என்ன சார், ஏதாவது நல்லது நடந்துச்சா? நீங்கள் கடை திறந்து 6 மாதம் ஆயிடுச்சு. பாவனாசத்துக்கு போய் யாரையோ பெரிய சாமியாரை பார்த்தீங்களே, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா சார்? அதை ஏன் சார் கேட்குறீங்க? நாங்கள் நல்லா சமைச்சு சாப்பிட்டு தூங்கி பல மாதம் ஆகுது. பாபநாசம், தஞ்சாவூர், கேரளான்னு பல இடத்துக்கு போய் ஒரு யூஸும் இல்லை. 20,000 30,000ன்னு பணம் செலவு பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. என்னதான் காரணம் சொல்கிறாங்க? எங்களுக்கு விரோதமாக தூரத்து சொந்தக்காரங்க செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்களாம். எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தொழிலையும் அழிக்க செஞ்சு வச்சுருக்காங்களாம். சரி, நீங்கள் போன இடத்துல அதை முறிக்க ஒன்றும் செய்யலையா? எதிர்மந்திரம் செய்வாங்களே. ஆடு, கோழி, பாட்டில் அது இதுன்னு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், பணத்தையும் கொடுத்தோம். பிள்ளைய சூனிய செய்வினை இனி ஒன்றும் செய்யாது, 3 வாரத்தில் எல்லாம் சரியாயிரும் போங்கன்னு சொன்னாங்க. வந்து 6 வாரம் ஆகுது, ஒன்றுமே சரியாகலை. பிரச்சனை இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. நான் உங்களோட மந்திராதிக்கிட்ட கூட்டிகிட்டு போகவா, வர்றீங்களா? ஆனால் அங்கே போகிறதுக்கு 50,000 செலவாகும். 50,000மா? எங்களை விரட்ட ஐடியா கொடுக்குறியா? இப்ப பாரு. ஐயோ, என்ன இது, தட்டு டம்ளர்லாம் பறக்குது. ஐயோ, நான் இல்லை. நான் போகிறேன்பா. அக்கா, வித்யாக்கா, அக்கா. பிரின்சி, வைலட், உள்ளே வாங்க, உட்காருங்க. இவளுங்க எதுக்கு இங்க வர்றாளுங்க? ஐயோ, எனக்கு இவளுகளை கண்டாலே பிடிக்கல. என்னக்கா வித்யாக்கா, நீங்களும் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம், ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டில் ஏதோ செய்வன கோளாறு பிரச்சனைன்னு பக்கத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆமாம், 4 மாதமாக பிஸ்னஸ் இல்லை, கையில் காசு பணம் இல்லை, நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியல. இப்போ 1 வாரமாக பிள்ளைங்க வெளியே விளையாட கூட வரலையேக்கா? ஆமாம்மா, பிள்ளைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, ஆஸ்பத்திரிக்கு போக பணம் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ 8 நாளா அக்கா அழாதீங்கக்கா, அழாதீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கக்கா ப்ளீஸ். ஆமாக்கா, சொல்லுங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. உங்கள் நிலைமையை சொல்லுங்கக்கா, பயப்படாதீங்க. இப்போ 8 நாளாக
சாப்பாட்டில் முடி முடியாக கிடக்குது. நீங்கள் சமைக்கிற சாப்பாட்லையாக்கா? விசாரிக்க வந்துட்டாளுங்க, வேலை எத்தவளுங்க, போங்கடி வெளியே. இந்த குடும்பத்தை பாஸ் நம்ம கையில தான் கொடுத்துருக்காரு. நான் இவங்களை சாப்பிட விடுவேனா? என்ன சமைச்சாலும் அதில் முடி முடியாக கிடக்குது. சாப்பிட மனசே வரல. கெட்ட ஸ்மெல் வேற அடிக்குது. சாப்பிட முடியாமல் பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க. மாவாட்டி நல்லா மூடி வைக்கிறேன். காலையில் திறந்து பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வேற அடிக்குது. சின்ன சின்ன முடியாக கிடக்குது. அக்கா, பயப்படாதீங்க. உங்கள் பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு ஏசப்பா தான். அவரை முழுசாக நம்புங்க, எல்லாம் சரியாயிரும். போச்சு, நமக்கு ஆப்பு வைக்க பார்க்குறாளுங்க. ஏம்மா, நாங்கள் போகாத கோயிலில், நாங்கள் வேண்டாத சாமியில் எனக்கும் இத்தனை வயசாச்சு. இந்த மாதிரி ஒரு கொடுமையை நான் அனுபவித்ததே இல்லை. வெளியில் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பயந்து பயந்து குடும்பமாக அழுதுகிட்டு இருக்கிறோம்மா. இந்த நிலமை மாறுமாங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை. சீக்கிரம் செத்துறன்னு நினப்பு தான் அடிக்கடி வருது. என் குழந்தைங்க லைஃப்பை நினச்சி ரொம்ப வேதனைப்படுறேன். ஆமாம், இதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு சொன்னீங்களே, உண்மைதானா? ஆமாண்ணா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பிசாசு தான். அந்த பிசாசுகளுக்கு மேலே ஏசப்பாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. நீங்கள் கடவுள் ஆண்டவரை நம்புனீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். அவங்களோட நம்பிக்கையை அவர் மேலே வைங்க, இது எல்லாமே சரியாயிடும். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஏசு எங்களை இதுலேருந்து காப்பாற்றுவாரா? நிச்சயமாக இயேசு உங்களை காப்பாற்றுவார். பயப்படாதீங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பிசாசும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போகிற சர்ச்சுக்கு தானே? அங்கே நாங்களும் வரோம். நீங்கள் சொன்னதை கேட்ட உடனே மனசில் ஒரு நம்பிக்கை வருது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படணுமா? எனக்கு இப்போவே போகணும் போல இருக்குது. இன்றைக்கே நாங்கள் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறோம். எங்கள் பாஸ்டர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சண்டையும் ஆராதனைக்கு வாங்க, உங்கள் லைஃப் சூப்பராக ஆயிரும். கிளம்புப்பா, உடனே போவோம். அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வந்துட்டாரு. இனிமே நம்ம லேட் பண்ணக்கூடாது. போச்சு போச்சு, நம்ம வேலையை கெடுத்துட்டாளுங்களே. போச்சு போச்சு. வா வா, நம்ம சீக்கிரம் போய் பாஸ் கிட்ட சொல்லுவோம். வா வா வா. பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். யாரு? நீங்களா சிஸ்டர்? வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், நீங்களாம் உட்காருங்க. வாங்க சிஸ்டர், வாங்க. என்ன விஷயம்? திடீர்னு இந்த நேரத்தில் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? பாஸ்டர், இந்த பிரதர் பேர் அருண். இவங்க அம்மா, ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லாரையும் உங்களை பார்க்க தான் பாஸ்டர் கூட்டிகிட்டு வந்தோம். அப்படியா? வெரி குட். என்ன விஷயம் சிஸ்டர்? பாஸ்டர், இவங்க வீட்டில் ஏதோ செய்வனையா கிட்டத்தட்ட 6 மாதமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. யாரோ இவங்களுக்கு விரோதமாக பிசாசை ஏவி விட்டாங்க. இன்றைக்கி காலையில் நாங்கள் 2 பேரும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது இவங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். மனசில் ஒரு பாரத்தை ஆண்டவர் வச்சதுனால இவங்க வீட்டுக்கு போய் பேசினோம். நிச்சயம் ஆண்டவர் காப்பாற்றுவார்னு உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்காக ப்ரேயர் பண்ணி விடுதலையாக்குங்க பாஸ்டர். நல்லது சிஸ்டர், கட்டாயம் கர்த்தர் விடுதலையாக்குவார். பாஸ்டர், நாங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைய கூப்பிட போகிற டைம் ஆகுது, அதனால நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் பாஸ்டர். ஓகே சிஸ்டர், நீங்கள் போயிட்டு வாங்க. பாஸ்டர் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தேவையான ஆலோசனையை கொடுப்பாரு. போயிட்டு போயிட்டு வரோம். சொல்லுங்கள் பிரதர், உங்கள் சூழ்நிலையை சொல்லுங்கள். ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் பல இடங்களுக்கு போயிருந்தாலும் இப்போ சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆமாம், இயேசு மட்டும்தான் உங்களை இந்த பயங்கரமான நிலைமையிலேருந்து காப்பாற்ற முடியும். எப்படியோ நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டீங்க. இனி ஒன்றும் பயப்படாதீங்க. அவரை மட்டும் முழு மனசாக நம்புங்க. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் போகணுன்னா நீங்கள் அந்த இயேசுவை உங்கள் மனசில், உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கணும். அவரை உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த சாத்தானும் உங்கள் பக்கத்திலே வராது, உங்களை ஒன்றுமே பண்ணாது.
சார் நாங்கள் ஏற்றுக்குறோம் சார். அவருக்கு தச்சனை காணிக்க எவ்வளோ கொடுக்கலனாலும் சொல்லுங்கள், நாங்கள் இன்றைக்கே கொடுக்க முயற்சி பண்ணுறோம். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறதால நமக்காக இந்த பூமியில் குழந்தையா பிறந்தார். நம்மளோட பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் நமக்காக உயிரை விட்டார். அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் விசுவாசித்து மனசில் ஏற்றுக்கிட்டால் போதும், அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுக்குற காணிக்கையோ பணமோ அவருக்கு முக்கியம் இல்லை. உங்கள் உள்ளத்தை முதல்ல அவருக்கு காணிக்கையாக கொடுங்க, அதுதான் அவருக்கு பிரியம். நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது இயேசுவை பற்றி சொன்னதை கேட்டிருக்கேன். ஆனால் இந்த பாவி அவரை நினைக்கவே இல்லை. இனிமே அவர் தான் தெய்வமாக என் மனசில் நான் வச்சுக்குவேன். ஆமாம் சார், இவ்வளோ நாளாக நாங்கள் இருட்டுக்குள்ளே கிடந்து தவிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் சார் மனசில் ஒரு நம்பிக்கை வருது. வெளிச்சம் பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்குது. நல்லது, ரொம்ப சந்தோஷம். இப்போது நீங்கள் எல்லோரும் முழங்கால் போடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா இங்கே முழங்கால் படிட்டு இருக்க உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் தருகிறேன். அப்பா இவருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாகிய கிறிஸ்து உதிக்கிறபடியால் உமக்கு நன்றி. அப்பா இனி இவருடைய வாழ்க்கையில் எந்த சாத்தானுடைய சக்தியும் தீமையும் வராதபடி கர்த்ததாமே பாதுகாக்கிறபடியால் உமக்கு நன்றி. அப்பா இயேசு சிலுவை சிந்தின ரத்தத்தை இவர் விசுவாசிக்கிறபடியால் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சொந்த பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்தில் நீங்கள் எந்த கேடும் தீமையும் வராதபடி கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எந்திரிச்சுக்கோங்கம்மா, நீங்கள் இப்போ ஏசப்பாவோட பிள்ளையா மாறி இருக்கீங்க. இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நன்றிங்க ஃபாதர். சார் எங்கள் மனசெல்லாம் இப்போ சந்தோஷமாக சமாதானமாக இருக்குது சார். ஆனால் திரும்ப வீட்டுக்கு போனால் அங்கே என்ன நடக்குமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது சார். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சிஸ்டர், நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து ப்ரேயர் பண்ணுறோம். ரொம்ப நன்றிங்க ஃபாதர். கட்டாயமாக வந்துருங்க ஃபாதர். பிரதர் அருண் பிரதர் வாங்க சார். பாஸ்டர் சார் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டீங்களே, உட்காருங்க சார். உங்களுக்கு கோடி புண்ணியம் ஃபாதர். எங்கள் கஷ்டத்தை போக்க எங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்க. ஐயோ போச்சு, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதே நடந்துருச்சு. ஐயோ இவனுக்கு 2 பேரும் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதே, வயிற்ற கலக்குதே. ஆண்டவர் இயேசு உங்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்தின அந்த சாத்தானோட பிடியிலிருந்து உங்களை விடுவிக்க அவரால் மட்டும்தான் முடியும். அந்த இயேசு பேரை சொல்லி ஒரு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ண போகிறோம். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சுகமாக நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழுவீங்க. பிரதர் ஒரு பாட்டு பாடுங்க பிரதர். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதன்மையில் மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதன்மையில் மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நான் இப்போது ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு ப்ரேயர் பண்ண தெரியாட்டாலும் ஏசு 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 அவர் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசு ஏசுன்னு ஒரு பேரை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமையெல்லாம் போய் நன்மை உண்டாகும். ஐயோ முடியல எரியுதே. ஐயோ 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 எரியுதே, உடம்பெல்லாம் எரியுதே. ஐயோ தாங்க
முடியல அம்மா, தாங்க முடியல, எரியுது. ஐயோ எரியுது. வீடு முழுசும் நெருப்பா மாறுது. ஐயோ எரியுது, எரியுது. ஐயோ தாங்க முடியல, இப்ப நம்ம என்ன செய்யறது? வீடு முழுசும் நெருப்பா மாறுது. வா வெளிய போயிடுவோம், வேற வழியே இல்ல. வா வா ஓடிடுவோம், ஓடிடுவோம், நம்மள ஏவனவனே தாக்கிடுவோம். ஐயோ வா வா போயிடுவோம். ஐயோ போறோம் போறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நன்றிப்பா, நன்றிப்பா. இங்கே இருக்கிற எல்லா தீமைகளும் மக்கி நீ சாத்தானுடைய சக்திகளும் வெளியேறினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் தருகிறேன் அப்பா. இனி எந்த கேடுமைகளை வராதபடி கர்த்தர் தாமே இவர்களை பாதுகாக்கிறபடியால் நன்றி அப்பா. இனி உங்களை சுகமாய் சுகித்து தீர்க்காயசோடு இந்த பூமியில் 120 ஆண்டுகளுக்கு வாழ்வதற்கு நீங்கள் கிருபிச்சிங்க, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இவங்க குடும்பத்தை நீங்கள் உம்முடைய கரத்தில் செட்டையின் கீழ் வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இவருடைய உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு தருகிறேன்ப்பா. அப்பா நீங்கள் தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்முடைய கிருபையில் உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டே இருங்கப்பா. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஏசப்பா உங்களை எல்லா தீமையிலிருந்து விடுவிச்சிட்டாரு. இனிமே சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க ஃபாதர். இப்போ நான் சொல்கிற அந்த காரியத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்ததால தான் இருளெல்லாம் விலகி போயிருச்சு, எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுல. இனி என்ன அப்படின்னு நினச்சி நீங்கள் இயேசுவை மறக்கக்கூடாது. உங்கள் மனசு வெறுமையாக இருந்தால் போன பிசாசு திரும்ப வந்துடும். அதனால் இயேசுவை எப்போவும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ராஜாவாக வச்சுக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்து அங்கே சொல்லி கொடுக்குற வசனங்களை கேட்டு கேட்டு இருங்க. கட்டாயம் சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார். ஐயா இனிமே ஆண்டவரும் சர்ச்சும் தாயா எனக்கு இனிமே கதி. நான் இனிமே அவரை விடவே மாட்டேன். எங்களை காப்பாத்தின வாழ வச்ச இயேசு ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.